வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குழந்தை தொழிலாளர் இல்லாத எதிர்காலம், அதுவே தமிழ்நாட்டிற்கு பொற்காலம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அண்ணாமலை விசஸ் தமிழிசை, ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் மோதல். 20 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குழந்தை தொழிலாளர் இல்லாத எதிர்காலம், அதுவே தமிழ்நாட்டிற்கு பொற்காலம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் நாள் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி, ஆடல், பாடல், விளையாட்டு என்று வாழ்க்கையை மகிழ்வுடன் வாழ வேண்டிய குழந்தை பருவத்தில் சில குழந்தைகள் தொழிலாளர்களாக குறைந்த கூலிக்கு நீண்ட நேரம் உழைப்பது மிகவும் கொடுமையான செயல் என வேதனை தெரிவித்துள்ளார். இது அவர்களது எதிர்காலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் ஊறு விளைவிக்க கூடியது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நல்ல குடிமக்களாக உருவாக வேண்டிய குழந்தைகள் குழந்தை பருவத்திலேயே தொழிலாளர்களாக மாறுவதால் ஒரு நாடு தனது சமூக வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், அமைதி, சமூகத்தின் சமச்சீர் தன்மை மற்றும் ஆற்றல் மிக்க மனித வளத்தையும் இழக்க நேரிடுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார். கல்வி செல்வம் பெற வேண்டிய சமயத்தில் கடுமையான வேலை சுமைகளை சுமந்து நிற்கின்ற பிஞ்சு குழந்தைகளை குழந்தை தொழிலாளர் முறை என்ற கொடுமையிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு இனிமையான குழந்தை பருவத்தினையும் முறையான கல்வியினையும் அளித்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதே தமிழ்நாடு அரசின் அடிப்படை நோக்கம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது கண்டறியப்படும் சூழலில் அக்குழந்தைகளை உடனடியாக மீட்டெடுத்து சிறப்பு பயிற்சி மையங்களில் சேர்த்து கல்வி அளித்து குழந்தை தொழிலாளர் முறை அகற்றுவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரசின் இந்த சீரிய முயற்சிகளால் தமிழகம் எங்கும் குழந்தை தொழிலாளர்களே இல்லை என்ற இலக்கினை 2025ஆம் ஆண்டிற்குள் அடைவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். எனவே 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அனைத்து வகையான தொழில்களிலும் மற்றும் அபாயகரமான தொழில்களில் வளரிளம் பருவத்தினரையும் வேலைக்கு அனுப்ப மாட்டோம் என அனைத்து பெற்றோர்களும் பணியில் அமர்த்த மாட்டோம் என வேலை அளிப்பவர்களும் உறுதி பூண்டு நம் நாட்டை வளமிக்கதொன்றாக மாற்றுவோம் என அனைவரும் சூளுரைப்போம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் முறை அற்ற மாநிலமாக மாற்றிடுவோம் எனவும் குழந்தை தொழிலாளர் இல்லாத எதிர்காலம், அதுவே தமிழ்நாட்டிற்கு பொற்காலம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இருபது மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வருகிற 14ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் திருவாரூர், தஞ்சாவூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, கரூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் ஜூன் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த திமுக முப்பெரும் விழா ஜூன் 15ஆம் தேதி கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கடந்த ஜூன் 8இல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மக்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா, 40 மக்களவை தொகுதிகளிலும் வெற்றியளித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, வெற்றிக்கு கட்சியை வழிநடத்தி சென்ற முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா ஏற்கனவே ஜூன் 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முப்பெரும் விழா ஜூன் 14ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள், மக்களவை எம்பிக்களும் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப அவகாசம் ஜூன் 11 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வானது தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் ஆகஸ்ட் மாதம் இணைய வழியில் நடத்தப்பட உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த மே 6இல் தொடங்கி ஜூன் 6ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது.
மொத்தம் 2,49,918 மாணவ மாணவிகள் பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 2,06,012 பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியும் 1,78,180 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தும் உள்ளனர். இதனிடையே விண்ணப்ப அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் மாணவர்கள் தரப்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அதை ஏற்று பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு விண்ணப்ப படிவத்திற்கான கால அவகாசம் ஜூன் 11 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் விவரங்களுக்கு 018042500110 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. www.tneaonline.org என்ற இணையதள முகவரி வாயிலாக விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடைந்த நிலையில் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவாளர்கள் இடையே சமூக வலைதளங்களில் வார்த்தை போர் வலுப்பெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் என்று முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். மேலும் தான் தலைவராக இருந்தபோது சமூக விரோதிகளை கட்சியில் சேர்த்ததில்லை என்றும் தற்போது குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் பாஜகவில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலையை மறைமுகமாக விமர்சித்தார். இந்நிலையில் தமிழிசையின் பரிந்துரையின் பேரில் மாநில தலைவராக எல் முருகன் இருந்தபோதுதான் அதிக அளவில் சமூக விரோதிகள் கட்சியில் சேர்க்கப்பட்டதாக திருச்சி சூர்யா சிவா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தனிநபரின் வளர்ச்சியை தமிழிசையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றும் சூர்யா சிவா விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள கல்யாண் ராமன், தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சிக்கு தமிழிசை அளித்த பங்களிப்பை பற்றி அவரை விமர்சிப்பவர்களுக்கு தெரியாது என கூறியுள்ளார். எனவே அண்ணாமலை மற்றும் தமிழிசை இடையிலான பனிப்போர் சமூக வலைதளங்களில் தீவிரம் அடைந்து வருவதாக கருதப்படுகிறது. 3வது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி முதல் வெளிநாட்டு பயணமாக இத்தாலி செல்ல உள்ளார். 3வது முறையாக இந்திய பிரதமராக நரேந்திர மோடி கடந்த ஞாயிறன்று பதவியேற்றார். இந்நிலையில் இத்தாலியின் ஆபுலியாவில் ஜூன் 13 முதல் 15 வரை நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் உலக தலைவர்களுடன் மோடி கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த மார்ச் 2023 ஆண்டு இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி டெல்லிக்கு வருகை தந்தபோது இத்தாலி மற்றும் இந்தியாவின் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் சந்தித்து பேசினர். பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட பின் டெல்லியில் தங்கியிருந்த ஷேக் ஹசீனாவை முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது அவர்கள் பலதரப்பட்ட விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் ட்விட்டர் பக்கத்தில் வங்கதேச பிரதமரை காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் சந்தித்து பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு உறவை பலப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஷேக் ஹசீனாவுடன் வந்துள்ள வங்கதேச உயர்மட்ட குழுவினரையும் சோனியா காந்தி சந்தித்து பேசியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஆதித்யா எல்1 சூரியனின் சமீபத்திய தோற்றத்தை படம் பிடித்து இஸ்ரோவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. சூரியனை ஆய்வு மேற்கொள்வதற்காக இஸ்ரோ ஆதித்யா எல்1 என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது. 127 நாள் பயணத்திற்கு பிறகு கடந்த வருடம் 2023 செப்டம்பர் மாதம் சூரிய வட்டப்பாதையில் வெற்றிகரமாக நுழைந்தது. பூமியில் இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் ஆதித்யா பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் கடந்த மே மாதம் ஆதித்யா எல்1 சில புகைப்படங்களை அனுப்பி வைத்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சீற்றத்துடன் கூடிய சூரியன் படங்கள் குறித்து இஸ்ரோ அதிகாரிகள் கூறுகையில், ஆதித்யா எல்1 மிகவும் சக்தி வாய்ந்த SUIT தொலைநோக்கி சூரியனின் அல்ட்ரா வயலட் புகைப்படத்தை எடுத்துள்ளது என்றும் எக்ஸ் மற்றும் எம் கதிர்கள் உள்ளிட்ட பல்வேறு கதிர்கள் குறித்த விவரங்களும் நமக்கு கிடைத்துள்ளன என்றும் தெரிவித்துள்ளனர். மே மாதம் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் பூமியில் காந்த கதிர்வீச்சு ஏற்பட்டதையும் மே 11 அனுப்பிய புகைப்படத்தில் தெளிவாக பதிவாகியுள்ளது. அது மட்டுமின்றி ஆதித்யா எல்1 எடுத்த புகைப்படங்கள் மற்றும் அதன் விவரங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி கருணாநிதியை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நியமித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளை வென்றது. இவற்றில் திமுக எம்பிக்கள் 22 பேர் வெற்றி பெற்றனர். இந்த நிலையில் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை திமுக வெளியிட்டுள்ளது.
இதனை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி கருணாநிதி நியமிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் தொகுதியில் பதிவான வாக்குகள் வீடியோ கண்காணிப்புடன் எண்ணப்பட்டது. முடிவு வெளியான பிறகு அடுத்த நாள் சென்னையில் அமர்ந்து கொண்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுவது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மதுரை திருநகரில் உள்ள அவரது அலுவலகத்தில் வாலுக்கு வேலி அம்பலத்தின் 223வது பிறந்த நாளையொட்டி அவரது புகைப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முடிவு வெளியான பிறகு அடுத்த நாள் சென்னையில் அமர்ந்து கொண்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுவது சிறுபிள்ளைத்தனமாக இருப்பதாக விமர்சித்தார். நம்மளை பொறுத்தவரை இது ஒரு பாராளுமன்ற தேர்தல், ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய தேர்தல். மக்கள் 10 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இங்கே பல வேட்பாளர்கள் இருந்திருக்கிறோம். எங்களை பொறுத்தமட்டில் அனைவரும் சேர்ந்து எல்லா ஏஜென்ட்களும் இருந்திருக்காங்க. எல்லா தொகுதிகள்லையும் 14 டேபிள்ல நடந்திருக்கு. 6 இடங்கள்ல நடந்திருக்கு. அது 6 ஹால்ல தனித்தனியா நடந்திருக்கு. ஒவ்வொரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்காரு கலெக்டர். எல்லாமே வீடியோகிராஃபியா இருக்கு. இப்படிப்பட்ட பொறுப்பில்லாமல் பேசுவது என்பது திருமதி பிரேமலதா அவர்களுக்கு கைவந்த கலை. பொறுப்பில்லாத தனத்தையும் பொறுப்பில்லாத பேச்சையும் அவர் தொடர்கிறார். தயவு செய்து இப்படிப்பட்ட பேச்சு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி அவர்கள் வழக்கு மன்றத்துக்கு செல்ல வேண்டும். வழக்கு மன்றத்துல என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதுபடி நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை பொறுத்தமட்டில் எந்த ஒரு பயமும் இல்லை. நாங்கள் விருதுநகர் தொகுதி மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன். அதனால போய் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பணியை தொடங்கி இருக்கிறோம். அதனால எங்களை பொறுத்தமட்டில் எந்த விதத்திலும் இதில் ஒரு கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த தோல்வியை தேமுதிக ஒற்றுக்கொள்ள வேண்டும். தேமுதிகவை பொறுத்தமட்டிலே இந்த 3வது முறையாக தேமுதிக விருதுநகர் தொகுதியிலே தோல்வியுற்றிருக்கிறது என்பது உண்மை. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் சின்ன பையனா இருந்தானே கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, இல்ல நாங்க டெம்போலாம் வச்சிருக்கோமே, அதுக்காக கவுண்டமணி சவுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரியா இருக்கு. மயிலாடுதுறை அருகே நரிக்குறவ மாணவர்களுக்கு திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். மயிலாடுதுறை அருகே நரிக்குறவ மாணவர்களுக்கு திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். மயிலாடுதுறை பல்லவராயன்பேட்டை கிராமத்தில் நரிக்குறவர் சமுதாயத்தினர் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்கு சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளியில் 90 நரிக்குறவ இன மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டதால் இந்த மாணவர்களுக்கு திமுக இளைஞரணி சார்பில் அன்பளிப்பு வழங்கப்பட்டது. திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் சர்வோதயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு நரிக்குறவர் சமுதாய மாணவர்களுக்கு சோப்பு, சீப்பு, ஷாம்பு, எண்ணெய், பேஸ்ட், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பினை வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட நரிக்குறவ சமுதாய மாணவர்கள் அதனை ஆர்வமுடன் பிரித்து பார்த்து மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். கோவையில் குழந்தையை கடத்தி வந்து விற்பனை செய்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கோவை ஜிம்மநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த விஜயன் கடந்த 17 ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்துள்ளார். இது பற்றி அவரது நண்பர்களான அஞ்சலி, மகேஷ்குமாரிடம் கூறியுள்ளார். இவர்கள் அதே பகுதியில் உணவகம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் அஞ்சலி, மகேஷ்குமார் தங்களுக்கு பிறந்த குழந்தையை உங்களுக்கு தருகிறோம், அவள் பீகாரில் இருப்பதாகவும் 2,50,000 ரூபாய் கொடுத்தால் அனைத்து சான்றிதழ்களுடன் குழந்தையை தருவதாக கூறியுள்ளனர். இதற்கு விஜயன் சம்மதிக்கவே பீகாரில் இருந்து அவரது தாய் பூனம் தேவி மற்றும் மேககுமாரி உதவியுடன் கடந்த 20 தினங்களுக்கு முன் பீகாரில் இருந்து குழந்தையை சூலூர் கொண்டு வந்து அஞ்சலி, மகேஷ்குமார் தம்பதியிடம் விற்றுள்ளனர். இது குறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் மாவட்ட குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு சைல்ட் லைன் அமைப்பிற்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பெயரில் அங்கு வந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் குழந்தை கடத்தி வரப்பட்டு விற்கப்பட்டது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து கருமத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் மேற்பார்வையில் மகளிர் காவல் ஆய்வாளர் சுமதி தனிப்படை அமைத்து குழந்தை விற்பனை தொடர்பாக விசாரணை நடத்தினார். அப்போதே பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. பெண் குழந்தை மட்டுமின்றி மற்றொரு ஆண் குழந்தையை ஆந்திராவில் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. உடனடியாக 2 குழந்தைகளையும் மீட்ட அதிகாரிகள் அஞ்சலி, மகேஷ்குமார் தம்பதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குழந்தை விற்பனை தொடர்பாக 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இவர்கள் மீது ஏற்கனவே கஞ்சா விற்பனை வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த 5 மணி நேர சோதனையில்
கணக்கில் வராத 1,19,830 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய வருபவர்களிடம் லஞ்சம் கேட்பதாக ராணிப்பேட்டை மாவட்ட டிஎஸ்பி கணேசனுக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பெயரில் 7 பேர் கொண்ட காவல்துறை அதிகாரிகள் திடீரென அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளர் வின்சென்ட் பயன்படுத்திய ஆவணங்களை பறிமுதல் செய்து உள்ளே எடுத்துச் சென்றனர். அதன் பின்னர் பத்திரப்பதிவுக்கு வந்தவர்களிடம் எவ்வளவு பணம் உள்ளது, எதற்காக வந்தீர்கள், யாராவது லஞ்சம் கேட்கிறார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அதிகாரிகள் கேட்டனர். சோதனையின் முடிவில் ஊழியர்களின் கார், ஆவணம் பல்வேறு இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கணக்கில் வராத 1,19,830 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த பணம் யாரிடம் இருந்து பெறப்பட்டது, இன்னும் எவ்வளவு பணம் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜு தலைமையில் வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் கணக்கில் வராத 60,540 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த சில மாதங்களாக போலி ஆவணம் தயாரித்து பத்திரப்பதிவு செய்வதாகவும், ஆள்மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்வதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வழங்கினார். கோடை விடுமுறை முடிந்து நேற்று பள்ளிகள் திறக்கப்பட்டது. பள்ளி திறக்கப்பட்ட நாளிலேயே தமிழக அரசின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்கும் பணி துவங்கியது. மயிலாடுதுறை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், கடந்த ஆண்டில் தேர்ச்சி சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் இந்த ஆண்டு அதனை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இன்று ஒரே நாளில் மாவட்டம் முழுவதும் 38,432 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்கும் பணி அனைத்து பள்ளிகளிலும் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். கும்பகோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த நபர் திடீரென உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் 4 ரோடு சாலை ஓரமாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு முதியவர் திடீரென சாலையில் மயங்கி விழுந்துள்ளார். பின்னே வந்த வாகன ஓட்டிகள் முதல் உதவி அளித்தும் கண் விழிக்காததால் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு வந்த அதிகாரிகள் மருத்துவர்களிடம் பரிசோதித்ததில் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவரின் வண்டி எண்ணை வைத்து விசாரித்த போது ஒக்கநத்தம் பகுதியைச் சேர்ந்த கொளஞ்சிநாதன் என்பதும் மாரடைப்பால் இறந்ததும் தெரிய வந்தது. பின் அவரின் உடலை மீட்டு அதிகாரிகள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துண்டிக்கப்பட்ட மின்சாரத்தை பொதுப்பணித்துறையினர் சரி செய்து தராததால் மாணவிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மயிலாடுதுறை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பட்டமங்கல தெருவில் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை 350க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வகுப்பறை கட்டிடங்களிலும் கழிவறை பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, எம்எல்ஏ ராஜகுமார் கலந்து கொண்டனர். அப்போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் லீலாவதி இது குறித்து எம்எல்ஏ ராஜகுமாரிடம் தெரிவித்துள்ளார். அதன்பின் பொதுப்பணித்துறை அதிகாரியை தொடர்பு கொண்ட அவர் உடனடியாக பணிகளை விரைந்து முடிக்குமாறு உத்தரவிட்ட பின் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வாணியம்பாடி அருகே 4 மாத கர்ப்பிணி பெண்ணை கத்தியால் குத்திய மதுபோதை கணவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வீரராகவ வலசை பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவரின் மனைவி சுபாஷினி 4 மாத கர்ப்பிணியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் சுபாஷினி தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின் இரு வீட்டார் பெற்றோரும் காவல் நிலையத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வீட்டிற்கு வந்த 1 மணி நேரத்திலேயே விஜயகுமார் மனைவியிடம் மீண்டும் தகராறில் ஈடுபட்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சுபாஷினியின் வயிறு, கழுத்து பகுதிகளில் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு சுபாஷினி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மது போதையில் இருந்த கணவன் விஜயகுமாரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 53,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்து 6,645 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசுகள் குறைந்து 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மலாவி நாட்டின் துணை அதிபர் சவுலஸ் சிலிமா பயணித்த ராணுவ விமானம் மாயமானதால் அவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவி நாட்டின் துணை அதிபர் சவுலஸ் மற்றும் 9 பேர் பயணம் செய்த ராணுவ விமானம் மலாவி தலைநகர் லிங்கோங்கில் இருந்து நேற்று காலை 9:17 மணிக்கு புறப்பட்டது. அந்த விமானம் சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மசூசு சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தது. விமானம் லிலோங்வேயில் இருந்து 45 நிமிடங்களில் அந்த இடத்தை அடைய வேண்டிய நிலையில் விமானம் தற்போது மாயமாகியுள்ளது. குறிப்பிட்ட இடத்தில் தரையிறங்காததால் ஹெலிகாப்டரில் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதாக கிராம மக்கள் தெரிவித்ததால் விசாரணை நடைபெறுகிறது. ஹெலிகாப்டரில் பயணித்த மலாவி துணை அதிபர் சவுலஸ் சிலிமா விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து பேசிய மலாவி நாட்டு அதிபர் லாசரஸ் சக்வேரா தேடுதல் பணியை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மாயமான விமானத்தை தேடுவதற்கு அண்டை நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன், நார்வே மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்டவைகளிடம் உதவி கோரப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். ஹெலிகாப்டர் விபத்தை அடுத்து மலாவி அதிபர் தனது வெளிநாட்டு பயணத்தை ஒத்திவைத்துள்ளார். ரேடாருக்கு வெளியில் சென்ற விமானத்துடனான தொடர்பை பெற அனைத்து வகையிலும் முயற்சித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழந்தை தொழிலாளர் இல்லாத எதிர்காலம், அதுவே தமிழ்நாட்டிற்கு பொற்காலம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அண்ணாமலை விசஸ் தமிழிசை, ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் மோதல். 20 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும், சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.